அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அட்டகாசமான பதிவு. வருகின்ற ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய திருதியை வருது. அக்ஷய திருதியைன்னு சொன்ன உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே அன்றைய நாளை எப்படியாச்சும் ஒரு குண்டுமணி தங்கமோ ஒரு வெள்ளியோ வாங்கலாம், அப்படி இல்லாதவங்க ஒரு வீட்டுக்கான ஏதாவது மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் அதற்கான ஒரு பிளானும் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம செய்யக்கூடிய இது மாதிரியான ஒரு பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மங்கள பொருட்கள் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதா இருக்கட்டும், தீப வழிபாடுகள், தான தர்மங்கள், இது எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை கொடுக்கும், மகாலட்சுமி யோகத்தை நமக்கு தருங்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறோம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஒரு உயிரினத்தை மட்டும் அன்றைய நாள் நம்ம கண்ணில் பார்த்துட்டாலே போதும், அக்ஷய திருதிக்கு தங்கமோ வெள்ளியோ வாங்கினா எந்த அளவுக்கு பெரிய பெரிய பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த உயிரினத்தை நம்ம பார்த்துட்டாலே போதும், நமக்கு மகாலட்சுமி யோகம், அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம்தான் வீசும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் என்ன, அந்த உயிரினத்தை பார்த்தா நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு விளக்கம் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சமீப காலமாகவே சில வருடங்களாக நமக்கு அக்ஷய திருதியை அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாட்டமாக மாறி வருது. ஏன்னா அந்த நாளில் எப்படியாச்சும் தங்கமோ வெள்ளியோ வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டி போட்டு இப்படி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது மாதிரியான நம்ம தங்கமோ வெள்ளியோ வாங்குறப்ப நம்ம கடன் வாங்கி இந்த மாதிரி பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, அது சுபிக்ஷ பலனை தராது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் சிறு சேமிப்பு, உங்ககிட்ட சேமிப்பில் எது உங்களால் வாங்க முடியுதோ அதை மட்டும் நம்ம வாங்கலாம். இப்படி தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க வேறு என்னெல்லாம் பொருட்கள் வாங்கலாங்கிறதுக்கான ஏற்கனவே ஒரு வீடியோ விளக்கம் நம்முடைய சேனலில் கொடுத்துருக்கோம். அக்ஷய திருதிக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட இதுக்கான லிங்க் கொடுக்குறோம். கண்டிப்பாக மறக்காமல் அந்த பதிவையும் பாருங்கள். ஏன்னா தங்கம் வாங்குவதற்கான உகந்த நேரங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு அந்த வீடியோ விளக்கம் கொடுத்துருக்கேன். அக்ஷய திருதியை வெறும் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க. அந்த நாள் தான் உலகம் தோன்றிய நாளாம். மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பில் வாசம் கொண்ட ஒரு நாள். சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அன்னபூர்ணியாக அவருடைய பசியை தீர்த்து உணவளித்த நாள். அதனால தான் அக்ஷய திருதிக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஆதிசங்கரர் ஒரு கஷ்டமான ஒரு பெண்ணுடைய அந்த வறுமையை தீர்ப்பதற்காக கனகதார ஸ்தோத்திரமானது இயற்றிய நாள். அந்த அவர் ஸ்தோத்திரத்தை பாட பாட அந்த பெண்ணுடைய வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்தன அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் நம்முடைய வீட்டில் இந்த பூஜைகள் பண்ணுறது, விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்படி உங்கள் வீட்டில் அக்ஷய திருதிக்கு பூஜைகள் செஞ்சு வழிபடுறப்ப நீங்கள் மறக்காமல் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரம். இப்போ எங்களால் உட்காந்து அதை படிக்க முடியல, எங்களுக்கு தெரியலமா அப்படிங்கிறவங்க நம்முடைய யூடியூப்பில் கூகுளெல்லாம் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் அதை நம்ம ப்ளே பண்ணி விட்டால் அது காதால் நம்ம கேட்டாலே போதும், நிச்சயமாக ஒரு அதீதமான ஒரு பலன்கள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை அன்றைய நாள் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி அன்றைய நாள் நம்ம மறக்காமல் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஜீவராசி என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளி தாங்க. அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு பள்ளிகளை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பலனாக கருதப்படுது. பொதுவாகவே சாதாரண நாட்களில் நம்முடைய வீடுகளில் அடுப்படியாக இருக்கட்டும், நம்ம சுவாமி ரூமாக இருக்கட்டும், ரூமில், இப்படி பாத்ரூமில், மூளை முடுக்கில் எல்லா இடமுமே நமக்கு பள்ளி தெரியும். ஆனால் இந்த அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு மட்டும் ஒரு பள்ளி கூட நம்முடைய கண்ணில் படாதுன்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பள்ளியை நம்ம பார்க்குறதுங்கிறது எல்லா விதமான பாவங்களையும் போக்கி நமக்கு அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கி திரும்புகிற ஒரு ஐதீகங்கள் சொல்லப்படுது. பள்ளிங்கிறதே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு ஜீவன் தான். அதுவும் அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு பள்ளியை பார்க்குறது பள்ளி தரிசனம்னு சொல்லப்படுது. அதனால தான் நமக்கு மனுஷங்களுடைய கண்ணுக்கு தென்படாமல் அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு மட்டும் பள்ளிகள் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்குமா. நமக்கு சாதாரண நாட்களில் நம்ம பள்ளிகளை பார்த்தா கூட அக்ஷய திருதி அன்னைக்கு பார்க்க முடியுமாங்கிறது, அதோட தரிசனம் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எதற்காக இந்த அக்ஷய திருதிக்கும் பள்ளிக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமியுடைய அம்சமான இந்த பள்ளியை அக்ஷய திருதியை நாளில் நம்மளுடைய கண்களுக்கு படாமல் தெரியாமல் மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
வாஸ்து பகவான் அதற்கு ஒரு கட்டளை இட்டதாக கூறப்படுது. இதற்கு இணங்க தான் எல்லா பள்ளிகளுமே மனுஷங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் அன்றைய நாள் மட்டும் மறைஞ்சுக்குமா. இதையும் மீறி உங்களுடைய கண்ணுகளுக்கு அந்த பள்ளி தென்பட்டால் எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறையும். நம்முடைய கஷ்டங்கள் அந்த நாளோட அந்த க்ஷணத்தோட நிச்சயமாக நமக்கு மறைஞ்சு போகும். அந்த பள்ளி மட்டும் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா போதுங்க, உங்களை விட அதிர்ஷ்டமான ஒரு யோகமான ஒருத்தர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அப்படி பள்ளியை பார்க்குறப்ப நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆத்மார்த்தமாக நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணும். இவ்வளோதான். ஏன்னா அன்றைய நாள் யார் கண்ணுக்குமே படாத இந்த பள்ளியானது நமக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது, மகாலட்சுமி யோகம் நமக்கு வரப்போகுதுங்கிறத முன்கூட்டே உணர்த்துவதற்காக தான் நம்முடைய கண்களில் இந்த பள்ளியானது தெரியுது. அதனால் நம்ம மறக்காமல் ஒரே ஒரு நமஸ்காரம் மட்டும் நம்ம இந்த பள்ளிக்கு செஞ்சாலே போதும். நீங்கள் இந்த வருஷம் எத்தனை பேர் இந்த பள்ளியை நம்ம அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க, பள்ளி தரிசனம் உங்களுக்கு கிடச்சது அப்படிங்கிறத நம்ம கூட சேர்ந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அக்ஷய திருதியைக்கு தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கினா நமக்கு எவ்வளோ ஒரு யோகம் கிடைக்கும், நல்ல செல்வம் பெருகும், வீட்டுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் எளிமையான ஒரு விஷயம்தான். அன்றைய நாள் மட்டும் எப்படியாச்சும் இந்த ஜீவராசியை நம்ம பார்த்துருங்க. அதுக்காக அப்படி தேடி பிடிச்சி அதை கஷ்டப்படுத்தி அப்படிலாம் எந்தவித தப்புகள் தவறுகள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருந்தால் தானாகவே நம்மளுடைய கண்களில் படும். அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த தங்கம் வெள்ளி வாங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தெரியாத சூக்ஷ்மமான இந்த பள்ளியுடைய தரிசனத்தை கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இந்த நாளானது நமக்கு நல்லபடியாக லக்ஷ்மி கடாட்சமும் செல்வங்களும் நமக்கு நிறைஞ்சு குடும்பத்துக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். அதே நேரம் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம், உங்களால் முடிந்த அடுத்தவங்களுக்கான ஒரு தான தர்மங்கள். அவங்கவுங்க குடும்ப கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன முடியுமோ சின்ன சின்ன பொருட்கள், அதாவது இப்போ ஆடைகள்லாம் நம்ம தானம் பண்ணோன்னா நமக்கு அன்றைய நாளில் நோய்கள் தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. பழங்கள் தானங்கள் செஞ்சோன்னா உயர்ந்த பதவிகள் கிடைக்குமாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு படிக்கின்ற கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு படிப்புக்கான ஒரு உதவி பண்ணோன்னா நம்ம வீட்டு குழந்தைகளுடைய படிப்பு நல்லபடியாக மேம்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எல்லா விதமான தான தர்மங்களும் நமக்கு யம வேதனைகளே இல்லாமல் நமக்கு நல்லபடியான ஒரு மோட்சங்கள் கிடைக்கும், மறுபிறவில ராஜயோக வாழ்க்கை அமையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாளை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. உங்களுடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி எளிமையான தான தர்மங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தான் நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கவசம் மாதிரி இருந்து காக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.